ஜெர்மனியின் லுட்டென்ஷைட்டில் உள்ள ப்ரோம்பர்கர் ஸ்ட்ரெஸ் சாலையில் கார்கள் மிகவும் நெருக்கமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலைமை கடினமானது மற்றும் ஆபத்தானது என அங்கு வசிக்கும் குடியிருப்பாளர் ஒருவர் தெரிவித்தார். அவர் ஒரு அளவு நாடாவை பயன்படுத்தி சாலையின் இடைவெளியை சரிபார்த்த போது அது மிகவும் குறுகலாக இருப்பதை கண்டறிந்தார். நிறுத்தப்பட்ட கார்கள் மக்கள் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதை கடினமாக்குவதாக அவர் கூறுகின்றார். அங்கு சில நேரங்களில் கார்கள் தங்களது வாகன பாதையிலிருந்து வெளியேற முயற்சிக்கும் போது மற்ற வாகனங்கள் பார்வையை மறைக்கின்றன. அப்பகுதியில் வசிக்கும் குழந்தைகள் இதனால் ஆபத்தில் இருப்பதாகவும் அதனாலேயே அவர்கள் சைக்கிள் ஓட்ட அனுமதிக்கப்படுவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்பகுதிக்கு அருகில் ஒரு புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்ட பின்னரே இந்த பிரச்சினை ஆரம்பித்ததாக அவர் தெரிவித்தார். இதேவேளை அப்பகுதியில் வாகனங்களை நிறுத்த இடங்கள் இருந்த போதிலும் பல குடியிருப்பாளர்கள் பணத்தை சேமிப்பதற்காக இன்னும் சாலையிலேயே வாகனங்களை நிறுத்துகின்றனர். இந்த சாலையை மேலும் நெரிசலாக்கியுள்ளது. இந்நிலையில் சாலையை சரிபார்த்த நகராட்சி நிர்வாகம் சட்ட விதிகளின்படி சாலை போதுமான அகலத்துடன் இருப்பதாக கூறியது. இதனால் வாகனம் நிறுத்தக்கூடாது என அங்கு அறிவிப்பு பலகை வைக்க தேவையில்லை என்று நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக அப்பகுதியை கண்காணிக்குமாறு உரிய அதிகாரிகளை அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். எவ்வாறாயினும் நகராட்சியின் இந்த முடிவை அங்குள்ள சில குடியிருப்பாளர்கள் ஏற்கவில்லை. அந்த சாலை பாதுகாப்பற்றது எனவும் விபத்து நடப்பதற்கு முன்னர் வாகன நிறுத்த கட்டுப்பாடுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் விரும்புகின்றனர்.